எல்லாம் வல்ல ஏக இறைவனுக்கு நன்றிகள். இந்த உயரிய மேடையில் நிற்க எனக்கு டிஎம்எஸ் ஐயா ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. மேலும் என் கணவரும் குழந்தைகளும் முழு சப்போர்ட் இருக்கனால மட்டுமே என்னால் ஓப்பனாக நிறைய வேலைகள் செய்ய முடியுதுங்க. இங்கே நான் என்னை பற்றி பேசுகிறத விட உங்களை பற்றி பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் என்னெல்லாம் கற்பனையில் கனவு கண்டிருந்தோமோ, இப்படி மரங்கள் இருக்கணும், வனங்கள் இருக்கணும், நம்ம கோசாலை வைக்கணும், விவசாயத்தை பாரம்பரிய முறையில் நம்ம பார்க்கணுன்னு நாங்கள் கனவுல தான் நினச்சிட்டு இருக்கோங்கய்யா இது வரைக்கும். அந்த கனவு அப்படியே எவ்வளவு எண்ணங்கள், எவ்வளவு பேர் கூடி என் கணவர் சொன்ன மாதிரி எண்ணமற்ற ஒரு நிலையில் எல்லாத்தையும் அப்படியே உண்மையாக பார்த்த அந்த ஒரு பேர் ஆனந்தத்தோடு நான் இங்கே பேச வந்திருக்கேங்கய்யா. நான் மைக்ரோபயாலஜி படிச்சிருக்கேன். முழுக்க முழுக்க நுண்ணுயிரிகளை பற்றிங்கிறதுங்க. இந்த உலகம் மனிதனுக்காகனது அல்ல, இது நுண்ணுயிரிகளுக்கான ஒரு உலகம். இது நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டது. நீங்கள் எவ்வளவு உயரமான இடத்துல போனாலும் அங்கே சில வகை நுண்ணுயிரிகள் இருக்கும், எவ்வளவு ஆழமான கடலுக்கடியில் போனாலும் இருக்கும். எல்லாமே இப்போ முயற்சி என்பது அந்த இடத்த சுத்தப்படுத்த தான் தேவையே தவிர அதை அசுத்தப்படுத்துறதுக்கு முயற்சி இல்லாமலே நடக்கும். அப்போது எல்லா பொருட்களுமே நாம் சாப்பிடக்கூடிய பொருட்கள் உடனே சமைச்சு ஏன் சமைக்கிறோம்? அந்த உணவை பதப்படுத்துறதுக்காகவும் அதில் இருக்கிற நுண்ணுயிரிகளை அழிக்கிறதுக்காகவும். ஏன்னா எல்லா நுண்ணுயிரிகளும் நல்லது செய்கிறதில்ல, எல்லா நுண்ணுயிரிகளும் கெட்டது செய்கிறதில்ல. அப்போது இதையெல்லாம் ஒரு மனசில் வச்சுக்கிட்டு இப்போது கஷாயம் காய்ச்சுறாங்க, குடிக்கிறாங்க, அந்த நோய் சரியாக போகுது. ஆனால் அந்த மூலிகை எல்லாருக்கும் கிடைக்குமா? உலகத்தின் 45 காலநிலைகள் இந்தியாவில் இருக்குது. நமக்கு எல்லா முக்கால்வாசி தாவரங்கள் இங்கே வளரும். ஆனால் உலகின் கடைக்கோடியில் இருக்கிறவங்களுக்கு, வேறு இடங்களில் இருக்கிறவங்களுக்கு அப்போ இந்த மாதிரி பலன் கிடைக்காதா? அப்படிங்கிறப்ப தான் நாம் அதில் சில ப்ரிசர்வேட்டிவ்ஸுங்கிற கெமிக்கல்ஸை ஆட் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். அப்போது என்ன தான் நீங்கள் ஒரு துளி விஷம் அப்படின்னாலும், அப்போ அதே மாதிரி எல்லா ப்ரிசர்வேட்டிவும் கெடுதலும் நான் சொல்ல வரல. ஏன்னா அந்த காலத்தில் தாளிக்கும் போது கொஞ்சம் வெல்லம் போடுவாங்க. அந்த வெல்லம் ஒரு ப்ரிசர்வேட்டிவ் தான். ஆனால் எல்லா பொருளையும் அப்படி தயாரிக்க முடியாது. இப்போ நாம் எடுத்துக்கிற மருந்து மாத்திரைகள், டானிக் எல்லாத்துலேயும் ப்ரிசர்வேட்டிவ் இருக்குங்க. இப்படி ஒரு பேக்ரவுண்ட் வச்சுக்கிட்டு அப்போ என்ன தான் நீங்கள் நேச்சுரலாக பண்ண முடியும் அப்படின்னு என்னுடைய அந்த தேடலில் இயற்கையான முறையில் பன்னீர் எடுக்க முடியும், அந்த ரோஜா பூக்கள்லேருந்தே எடுக்க முடியுங்கிற அறிவியலை நான் கற்றுக்கிட்டேன். அப்புறம் அது கெடாதா அப்படின்னா அந்த ஸ்டீம் டிஸ்டிலேஷன் மெத்தடில் நம்ம அதை பிரித்து எடுக்கிறோங்க. இதில் என்ன ஒரு அற்புதம் அப்படின்னா, இப்போது தேன் கெடவே கெடாது. ஏன்னா தேனை பாதுகாக்கக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ் தேன்லேயே இருக்குது. அதே மாதிரி பன்னீரை பாதுகாக்கக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ் பன்னீர்லேயே இருக்குங்க. அது பிஇஏன்னு சொல்லுவோம், ஃபினைல் ஈத்தைல் ஆல்கஹால் அப்படின்னு. அதை சரியான முறையில் இப்போ நீங்கள் இந்த தென்னீரா ப்ரிப்பரேஷனில் காட்டினீங்க, எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் அதில் போடலை. ஆனால் அதை பேக் பண்ணுறதுக்காக எப்படி ஒரு பேராமீட்டர் ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது அது ஒரு குளிர்ந்த நிலையில் கொஞ்சம் நேரம் வச்சு எந்தவித மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இல்லாத ஒரு ஏசெப்டிக்கல் கண்டிஷனில் அதை பேக் பண்ணும்போது ஒரு வருட காலம் அது கெடுறதில்லை அப்படின்னு சொல்லி இது உலகம் பூரா போகுது இல்லைங்களா? அதே மாதிரி தான் இந்த ரோஸ் வாட்டரில் நீங்கள் ஓரளவுக்கு இந்த அளவு குளுமையாக பேக் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா அதுலேயே அந்த பிஏ இயற்கையான முறையில் இருக்குது. ஆனால் அந்த தன்மையில் தான் நாம் அந்த ரோஸ் வாட்டர் பிரித்து எடுத்துகிட்டு நாமளும் இப்போது இந்தியா முழுக்க கொடுத்துட்டு இருக்கோங்க. இதை வெளி உலகத்துக்கு கொண்டுட்டு போகணுங்கிற ஆர்வம் நாங்களும் யுஏஇயில் கம்பெனியெல்லாம் தொடங்கணும். ஆனால் இந்த கொரோனா காலத்தில் அதையெல்லாம் இழுத்து மூட வேண்டிய ஒரு மிகப்பெரிய நிலைக்கு தள்ளப்பட்டோம், நிறைய நஷ்டங்களும் அடைஞ்சோம். ஆனால் அந்த பாடம் எங்களுக்கு என்னென்னா, இந்தியாவிலேயே அதிகமான வரவேற்பு இயற்கை பொருளுக்கு இருக்குங்கிறத அப்போ தான் நாங்கள் உணர்ந்துக்கிட்டோம். ஏன்னா எப்பயுமே ஆரம்பிக்கும் போது நம்ம நிறைய அறியாமையில் தானங்க இருக்கோம். என்ன தான் என்ன கேட்டால் மிகப்பெரிய டிகிரி படிக்கிறதே ஒரு அறியாமை தான். ஏன்னா அது வேற, உண்மையான வாழ்வியல் வேறங்கிறத நிறைய தருணங்களில் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். நிறைய குருமார்களுடைய வழிகாட்டுதலில் தான் நாங்கள் இன்றளவும் எங்களுடைய வாழ்க்கையை நடத்திட்டு வரோம். எங்களுடைய கம்பெனி பேர் கூட ஸ்ரீ கோரக்கர் சித்தர் பெயரில் தான், ஸ்ரீ கோரக்கா டெக்னாலஜிஸுங்கிற பேரில் நாங்கள் நடத்திட்டு வரோங்க. இந்த இடம் எனக்கு இனிமே இது கனவா நினவான்ற இதில் ஓடிட்டு இருக்கு. நிறைய நல்லோர்கள் நேற்று கூட ஏன் இந்த உலகத்தில் இப்படி ஏமாத்துறாங்க என்னுடைய மனசு கிடந்து தவிச்சுதுங்க. ஆனால் இப்போ பார்க்கும்போது தான் எப்பயுமே நல்ல விஷயங்கள் பெருசாக இருக்கும், அமைதியாக இருக்கும். நிறை குடம் நீர் தழும்பல் இல் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. எவ்வளோ பெரிய விஷயம் எந்த விளம்பரமும் இல்லாமல் அமைதியாக நடந்துட்டு இருக்குது.
ஒரு மிகப்பெரிய கடலோட ஒரு சிறு துளியாக நாங்கள் வந்து சங்கமித்ததை நினச்சி உண்மையிலுமே பேரானந்தம் கொள்கிறோம். இந்த எண்ணியாங்கு எய்துப எண்ணியர் திண்ணியர் ஆகப்பெறின்னு சும்மா சொல்லலைங்க. அந்த வள்ளுவ பெருந்தகைக்கு வந்து மாலையிடுற ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு சத்தியமாக எங்கள் வாழ்நாளில் கிடைக்கும்னு நாங்கள் நினைக்கல. அப்படிப்பட்ட ஒரு உயரிய நிலையில் வச்சு எங்களை இன்றைக்கி வந்து இறைவன் வந்து உங்கள் மூலியமாக உங்களாலேயும் எல்லாம் முடியும் அப்படின்னு காட்டினதுக்கு இது வந்து எந்த ப்ரிப்பரேஷன் நான் பண்ணலைங்க. என்னுடைய எண்ணத்தில் என்ன உதிக்குதோ அதை அப்படியே இங்கே இறை சாட்சியாக நான் வந்து பேசுகிறேன். மிக்க மகிழ்ச்சிங்க. எங்களை அழைச்சி கௌரவப்படுத்தினதுக்கு மிக்க நன்றி.